நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் லைவ் வரோம். 2020 கடைசி நாள், அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக லைவ் வரணுன்ட்டு வந்திருக்கு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க நண்பர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீமிங், 2020 கடைசி நாள். அதனால் நண்பர்களே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. லைவ் சேட்டில் வந்து கேளுங்க, சொல்கிறேன். நிறைய பேர் ஆர்எம்எஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது நம்ம லைவில் கேட்குறது தான். நீங்கள் சப்வூஃபரில் அதிகமாக ஆர்எம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்எம்எஸ்க்கும் பீக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்எஸில் குறிப்பிட்ட வால்யூம் தான் வைக்க முடியும். பீக்கில் குறிப்பிட்ட வால்யூமுக்கு மேலே போயிருச்சுன்னா அதை பீக் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட்டு ஐசி ஃபார் சப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே தான். ஐசி தான் நல்லாயிருக்கும், மற்ற எதுவுமே நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஐசியில் உங்களுக்கு தெளிவான டெசிபிள்ஸ் இருக்கிறதுனால நல்லா எடுக்க முடியும். எஸ்டிகே நல்லாயிருக்கும். டிடிஏவை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிகே பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். அது இல்லாமல் தெளிவான ஆடியோ வந்து எடுக்க முடியும். ஆர்டினோ வச்சு பண்ணலாம் ப்ரோ. ப்ரோக்ராம் நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஆர்டினோவில் செட் பண்ணிட்டேன்னா நம்ம டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆர்டினோ போகிறதுக்கு நம்ம நார்மல் போர்டே வாங்கிட்டு போயிடலாம். ஆடியோ சவுண்டு வரலன்னா நீங்கள் ஐசி பாருங்கள். ஏதாச்சும் சிக்னல் ஒயர் வந்து விட்டு போயிருக்கான்னு பாருங்கள். கிரவுண்டோட சிக்னல் ஒயரு மெர்ஜாக இருக்கான்னு பாருங்கள். 4 ohm பெஸ்ட்டாக 8 ohm பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. 4 ohm போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 8 ohm போட்டாலும் நல்லாயிருக்கும். 8 ohm நீங்கள் அதிக வாட்ஸ் உள்ள ஆம்ப்ளிஃபையருக்கு 8 ohm சூஸ் பண்ணிக்கோங்க. 4 ohm கம்மி வாட்ஸ் உள்ள ஆம்ப்ளிஃபையருக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. 4 ohm நல்லாயிருக்கும் பிரதர். ஹாய் ப்ரோ. மெர்சல் சூர்யா, ஜெயச்சக்ரா, ஹாய் ப்ரோ. குமரன் செல்வா, ஹாய் ப்ரோ. எம்ஆர் ஆடியோஸ், ஹாய் ப்ரோ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். நாளிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ வரும். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், வீடியோ வரதில்லை, வாரத்துக்கு ஒரு நாளாவது போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. நாளையிலேருந்து கண்டிப்பாக வீடியோ வரும். மினி ப்ளூடூத் ஸ்பீக்கரா ப்ரோ? மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு போயிடலாம். 200 ரூபா தான் வரும். நம்மளுக்கு அது யூஸ் இல்லை பிரதர்.
மினி 250 ரூபாவோட ஒரு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரே பண்ணிடலாம். ப்ளூடூத்தில் பண்ணலாம் ப்ரோ, சொல்கிறேன். IRF 250 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. பஞ்சு வருங்கிறீங்க, கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை, 50 வாட்ஸ்லேயே எடுக்க முடியும். நம்பலைன்னா கண்டிப்பாக பாருங்கள், 50 வாட்ஸில் எடுக்க முடியும். ஸ்பீக்கர் பாக்ஸ் டிசைன் கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, பாருங்கள். ஒரு 2 வீடியோ கழித்து வரும் ஸ்பீக்கர் பாக்ஸ் டிசைனு. நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஸ்கொயர் டைப் ரூமுக்கு கரெக்டாக இருக்கும். ரெக்டாங்கிள் டைப்பில் போர்ட்ரேட் டைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டிங்கன்னா, சப்வூஃபர் பாக்ஸ் போட்டிங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போது சப்வூஃபர் நடுவில் வைங்க. நிறைய பேர் லெஃப்ட் இல்லாட்டி ரைட்டில் வைப்பாங்க. நீங்கள் நடுவில் வச்சிங்கன்னா உங்கள் பில்டிங் டோட்டல் ஏரியாவுக்கும் கரெக்டாக சப்போட பஞ்ச் பரவும். ட்ராவல் யூஸ்க்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யுங்க ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் மாறினாலும், இப்போ நீங்கள் கடையில் வந்து JBL இருக்குது 1200 ரூபாய்க்கு, அது வாங்கலாம். இப்போ நம்ம பண்ணோன்னா அந்தளவுக்கு நம்ம டிசைன் கொண்டு வர முடியாது. JBL நல்லாயிருக்கும் ப்ரோ, ப்ளூடூத்தில் 1300 200 வரும். .1 ரிமோட் கிட் 12 வோல்ட் கொடுத்தா ஹம்மிங் வருது ப்ரோ. ரிமோட் கிட்டில் நிறைய போர்டில் வருது, அருணா போர்டில் கண்டிப்பாக வரும். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இன்புட்டில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கெப்பாசிட்டரை சிக்னலுக்கு, இல்லாட்டி ப்ளூடூத் போர்ட்லேயே முன்னாடி கொடுத்து பாருங்கள். பவர் சப்ளைக்கு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டர் போடுங்க. 5 வோல்ட்டுக்கு எடுத்தாலும் 5 வோல்ட்டு ப்ளூடூத் போர்டுக்கு எடுத்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் போர்டுக்கு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹம்மிங் நிற்கும். வோல்ட்டு சடனாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த மாதிரி ஆகுது ரிமோட் கிட்டில் எல்லா போர்ட்லேயுமே. அதனால் நீங்கள் எந்த ஒரு போர்டு எடுத்தாலும் ஆன் ஆஃப் பண்ணும்போது சவுண்டு வருதுன்னா USB போர்டுக்கு 5 வோல்ட் அவுட்புட் வர இடத்துல கெப்பாசிட்டர் போடுங்க பேரலாக. ஒரு 1000 மைக்ரோஃபேரட் 25 இல்லாட்டி 16 போட்டு பாருங்கள், 1000 போட்டு பாருங்கள், 1000 மைக்ரோஃபேரட் 16 வோல்ட்டில் போட்டு பாருங்கள். How to design a subwoofer box, speaker box like professional size for 8 inch. 8 inch பண்ணலாம் ப்ரோ. 6th ஆர்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஊஃபர் ஸ்பீக்கர் 8 இன்ச்சு எது வாங்கலான்னு கேட்குறீங்க. எல்லா ஸ்பீக்கருமே நல்லாயிருக்கும் ப்ரோ. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடி போர்டு எதில் வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. சரவுண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சரவுண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. பேஸ்டிபிள் போர்டில் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் இல்லாட்டி ஆடியோ போர்டில் இன்புட்டில் கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் மாற்றினீங்கன்னா ஸ்பீக்கருக்கு மேட்ச் பண்ண முடியும். 4.7 மைக்ரோஃபேரட் சீரீஸில் போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஸ்பீக்கர் போட்டாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணணும். லெஃப்ட் சேனலுக்கு தனியாக ரைட் சேனலுக்கு தனியாக 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணலாமா? பண்ணுனா எஃபெக்ட் எப்படி இருக்கும்? பண்ணலாம் ப்ரோ. அப்படி பண்ணிங்கன்னா
நல்லாயிருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் ரைட்டை கம்பைன் பண்ணும்போது ரெண்டோட சிக்னலும் ஜாயின் ஆகிறதுனால வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு கம்மியான கெயின் கிடச்சாலே சப் ப்ரீயிலேருந்து நல்ல கெயின் எதிர்பார்க்க முடியும். லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு தனியாக போட்டிங்கன்னா கெய்னர் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி தனித்தனி சப்பு போர்டு யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டுக்கு தனி சப் ஊஃபர், ரைட்டுக்கு தனி சப் ஊஃபர் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்வூஃபர் ப்ரீ சாஃப்ட் பாஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம்? ஃபார் உதயாவில் பார்த்தீங்கன்னா 104 தான் போட்டிருப்பாங்க. சான் கம்பெனியும் அதுதான் போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஐசி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். TL084 போட்டு பாருங்கள், சாஃப்ட் பாஸ் கிடைக்கும். ஹார்டு பேஸ் வேணும்னா LM324 போடுங்க. LM324 போட்டே நீங்கள் சாஃப்ட் பேஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம அங்கே கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். வெங்கடேஷ் ஹாய் ப்ரோ. அழகேசன் தேங்க்யூ ப்ரோ. லோகநாதன், லோகு நந்தன், சப்பு பாக்ஸ் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. ஒரு 2 வீடியோ போட்டும் நான் ஒரு 20 வீடியோ கிட்ட ஹெட்ஸை பற்றியே நிறையா டீப்பாக சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் இது தான். ஐசி டிசைனிங்க்கு எல்லாத்துக்குமே ஹெட்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சென்ட்ரு வாய்ஸை பிரித்து எடுக்கணும்னா கண்டிப்பாக ஹெட்ஸ் வேணும். அதனால் ஹெட்ஸு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு 20 வீடியோவாக ஹெட்ஸை பற்றியே சொல்லிகிட்ருக்கேன். ஹெட்ஸும் ஆடியோ பற்றியே, ஆடியோட பேசிக் பற்றியே சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நண்பர்களே, கண்டிப்பாக நாளையிலேருந்து டெய்லி ஒரு வீடியோ வரும். லைவ் வீடியோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டிருந்தா நேரம் ஆகுது. அதனால் ஹெட்ஸு மட்டும் பார்த்துக்கங்க. நிறைய கூகுளெலாம் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஆம்ப்ளிஃபையர் மேக்கிங் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன்னா நீங்கள் நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் ஈஸியாக எதையும் சொல்லிட முடியாது. அதனால் நண்பர்களே பார்த்துக்குங்க. அதனால் நான் ஒரு பேசிக்காக சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே வரும். ஹம்மிங்லேருந்து எல்லாமே வரும். ஒவ்வொன்றா தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அனுபவம் தான் எல்லாமே. ஒரு டைம் ஹம்மிங் வந்துச்சுன்னா அதையே ரிசர்ச் பண்ணுங்கள். எப்போது சால்ட்ரிங்கில் இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எர்த்து சால்ட்ரிங் அயன் ராடில் வந்து சால்ட்ரிங் ராடில் எர்த்து வருதான்னு பார்த்துக்கோங்க. அதாவது எர்த்து கனெக்ஷன், கிரவுண்டு கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஹம்மிங்கெல்லாம் ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் கரெக்டாக 3 பின் ஃப்ளக்கில் எர்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜெகநாதன், ஸ்பீக்கர் எங்கே வாங்கலான்னு கேட்டிருக்கீங்க. கம்பெனி இது. கண்டிப்பாக ப்ரோ, ஸ்பீக்கர்லாம் நீங்கள் கம்பெனியாக வாங்க தேவையில்லை. நார்மல்லேருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம கம்பெனி வாங்கினீங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஹெட்ஸு கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அதுக்கு அழகு. அதனால் நீங்கள் நார்மல் ஊஃபரே வாங்குங்க. அதுலேயே எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சவுண்டை வச்சு நம்ம டீப்பாக ஹெட்ஸை பற்றியே போகாமல் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியும் பண்ணலாம். கம்பெனி ஸ்பீக்கர்லாம் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலைசர் பேண்ட் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஹெட்ஸுக்கும் பேண்ட் இருக்குது. சர்க்கியூட் நிறையா இருக்குது. கூகுளில் போட்டு பாருங்கள். ஈக்குவலைசர் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ்லேருந்து லோ பாஸு, ஹை பாஸு எல்லாமே பண்ண முடியும். நாட்ச் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக நீங்கள் சென்ட்ரு வாய்ஸ் எடுக்க முடியும்.
பேண்ட் ஸ்டாப்பு, பேண்ட் பாஸு எல்லா விதத்துலேயும் நம்ம எடுத்துக்க முடியும். சென்ட்ரு வாய்ஸை கண்டிப்பாக அது சொல்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு நீங்களே ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஆம்ப்ளிஃபையர் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, பண்ணலாம் ப்ரோ. ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, கமெண்ட் ஏதோ ஒரு வீடியோ கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய வீடியோ எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் எந்த ஒரு கேள்வி வேணாலும் கேட்டிங்கன்னா கமெண்ட்லேயே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சப்வூஃபர் சீரிஸ் கனெக்ஷன் பெஸ்ட்டாக, பேரலல் கனெக்ஷன் பெஸ்ட்டாக? அது உங்கள் வாட்ஸை பொறுத்து ப்ரோ. உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் நிறையா வாட்ஸ் வருதுன்னா 200 வாட்ஸ் கொடுக்க முடியும்னா 4 ஓமுக்கு 4 ஓம்லேருந்து 4 ஓமில் 200 வாட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா 4 ஓம் போடுங்க. 8 ஓமில் 200 வாட்ஸு வருமானா வராது, அதோட பாதி தான் வரும், 100 வாட்ஸ் தான் வரும். அதாவது ஒரு ஆடியோ போர்டு இருக்குது, அந்த ஆடியோ போர்டில் 200 வாட்ஸு கொடுக்க முடியும்னா அந்த 200 வாட்ஸில் 4 ஓமும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 ஓமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 4 ஓமில் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீக்கரில் சவுண்ட் அதிகமாக வரும், 8 ஓமில் ஸ்பீக்கரில் சவுண்டு கம்மியாக வரும். 4 ஓமில் இருக்க பாதி தான் 8 ஓமில் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 4 ஓம் போட்டிங்கன்னா 200 வாட்ஸ் எடுத்துக்க முடியும், 8 ஓம் போட்டிங்கன்னா 100 வாட்ஸ் எடுத்துக்க முடியும். அதாவது நான் இன்புட் வோல்டேஜ் அந்த ஆடியோ போர்டுக்கு 40 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா 200 வாட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுக்கு நீங்கள் 4 ஓம் போடலாம். 50 வோல்ட் கொடுத்தா 8 ஓமுக்கு 120 வாட்ஸ் எடுக்க முடியும்னா நீங்கள் 50 வோல்ட் இன்புட் கொடுத்து அதுக்கு தகுந்த இது எடுத்துக்கோங்க. சோனி ஹோம் தேட்டருக்கும் அசம்பிள்டு ஹோம் தேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சோனி ஹோம் தேட்டர் பார்த்திங்கன்னா எல்லாம் டிசைன் தான், அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு வரும். நம்ம அதிகமாக அந்த ஸ்பீக்கருக்கும் உள்ளே இருக்க சர்க்கியூட் போர்டுக்கும் அதிக காசு கொடுக்கறதில்ல. சோனிக்காரங்களோட டிசைனுக்கு தான் நம்ம அதிக காசு கொடுக்குறோம். நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 5,000 ரூபா அவங்க டிசைன் பண்ணதுக்கு, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸாக இருக்கட்டும், சர்க்கியூட்டாக இருக்கட்டும், அந்த டிசைனிங்க்கு அந்த 5,000 போயிடும். மீதி 5,000 உள்ளே இருக்க காம்பனண்ட் சர்க்கியூட்டு, ஸ்பீக்கருக்கு, அதுகளுக்கெல்லாம் போயிடும், பாக்ஸுக்கு. ஏன்னா ஹோல்சேலில் தான் அவங்க செய்வாங்க எந்த ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸாக இருந்தாலும். அதனால் அவங்களுக்கு அவங்க வைக்கிற ரேட்டு தான். .1 வசந்த் போர்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் கெயின் கம்மியாக இருக்குது, ப்ரீசெட் ஃபுல்லாக வச்சாலும் கம்மியாக இருக்குது ப்ரோ. அதாவது 5.1 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்க்கியூட் டிசைனராக இருந்தாலும், 5.1 ப்ரோலாஜிக் சர்க்கியூட் டிசைனராக இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டில் ப்ரோலாஜிக், அதாவது நான் கட் போர்டு சொல்லலை, லெஃப்ட் ரைட்டுக்கு தனி போர்டு, சப்வூஃபருக்கு தனி போர்டு, சரவுண்டு போர்டுக்கு தனி போர்டு அப்படின்னா ஒரு சில ஆல்ட்ரு வரும். ஆனால் ப்ரோலாஜிக் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஒரே போர்டில் வரதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட் ரைட்டில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் அது அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க டேஸ்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. எல்லோரும் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். கெயின் கம்மியாக இருந்துச்சுன்னா பேஸ் செக்ஷனில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பேஸ் டியூபிளில் பேஸ் செக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கிடைக்கும். லெஃப்ட் ரைட்டில் எப்போவுமே மியூசிக் அதிகமாக இருக்கும். இல்லாட்டி இது பண்ணி பாருங்கள், பேஸ் டியூபிளில் இன்புட் ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெசிஸ்டரை மாற்றி பாருங்கள். கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க சீரீஸில், இன்புட்டில் சிக்னல் இன்புட்டுக்கு பேஸ் டியூபிளில், அது மாற்றி பாருங்கள்.
சார் நானே ஒரு ஆம்ப் ரெடி, சிம்பிள் ஆம்ப் டிசைன் இருந்தால் தாங்க, அந்த டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் உங்கள் வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ. உங்களால் அதிகமாக செலவு பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பெரிய பெரிய போர்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக முடிக்கணுன்னா நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு 5000குள்ளார ஒரு ஆம்ப்பு மட்டும் செய்யணும் அப்படின்னீங்கன்னா எஸ்டிகேக்கு போய்க்கோங்க. சவுண்டும் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். டிடிஏ 7265 விட எஸ்டிகே 414 நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க 414 போட்டால் ஐசி பர்ன் ஆகிடுது, ஹீட் ஆகுது, திடீர்னு வோல்ட் வந்தால் கட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் வோல்ட் கொடுத்துக்கோங்க. அதில் மேக்ஸிமம் 24 வோல்ட் ஏசி கொடுக்கலான்னா நீங்கள் 20 வோல்ட் கொடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது எஸ்டிகே ஐசிக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமிங்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நிறையா வரும், 420 வோல்ட்டு அப்படிங்கிற ஸ்டாண்டர்டாக. ஆனால் காலையில் பார்க்கும்போது எல்லாத்து வீட்லேயும் லோடு கம்மியாக இருக்கும், அதனால் வோல்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸில் வரும், 435 அந்த மாதிரிலாம் வரும். மத்தியான நேரத்தில் எல்லோரும் ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்போது உங்களுக்கு வோல்ட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதாவது ஏசி 230 வோல்ட் அப்படிங்கிறனால அது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். எப்போவும் கரண்ட்டு வீட்டுக்கு வர கரண்ட்டு பார்த்திங்கன்னா 220லேருந்து 240க்குள்ளார தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் எடுத்துக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோடு வரும். அதாவது அதிகமாக லோடு, அதாவது மோட்ரு, வாட்டர் ஹீட்ரு இதெல்லாம் போட்டிங்கன்னா 230 இருக்கிறது 220க்கு வந்துடும். லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா வோல்ட்டு கம்மியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மோஸ்ட்லி டிசைன் பண்ணுறவங்க 230 தான் வச்சுருப்பாங்க. 240க்கும் கொண்டு போக மாட்டாங்க, 220க்கும் கொண்டு போக மாட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. 24 வோல்ட் வந்து எஸ்டிகே கரெக்டாக இருக்குன்னா 20 வோல்ட் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு சப்போஸ் 240 வோல்ட்டே வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுத்தா கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். எஸ்டிகேயில் ஓஎன் சீரீஸ் அப்படிம்பாங்க, அது நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரிண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஐசி பின்னாடி, அது நல்லாயிருக்கும். மற்றபடி அவ்வளோதான். எஸ்டிகே நல்லாயிருக்கும். யாராக இருந்தாலும், ஆடியோ டெக்னீஷியன் யாராக இருந்தாலும் எஸ்டிகே தான் சொல்லுவாங்க. ஆடியோ குவாலிட்டின்னா எஸ்டிகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 100K கொடுக்கலாம், 447Kவும் கொடுக்கலாம் எஸ்டிகேக்கு. நிறைய பேர் 100K ஆல்ரெடி எஸ்டிகேயில் அதிகமாக கெயின் வருது அப்படிங்கிறாங்க. நம்ம வைக்கிறது தான், நம்ம லைட்டாக வச்சா அதுக்கு தகுந்த கெயினுக்கு அந்த மாதிரி சவுண்டு பாட்டு பாடும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஊர் என்ன ப்ரோ? ப்ரோ என்னோடய ஊர் கோயம்புத்தூர் ப்ரோ. என்னோடய பர்மனெண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் பார்ட் டைமில் ஆடியோ தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு வருஷமாக எந்த ஒரு ஆடியோவும் பற்றி எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் இப்போ வந்து நான் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால தான் யாருக்கும் கான்டாக்ட் நம்பர் தெளிவாக கொடுக்காதது காரணம் அதுதான். ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்டில் கெயின் கம்மியாக இருந்தால் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணலாமா, எப்படி கனெக்ட் பண்ணுறது? ப்ரோ கெய்னர் போர்டு அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை ப்ரோ. நார்மலாக இப்போ உங்கள் சிக்னல் வந்து இப்போ ஆடியோ அந்த பிடி போர்ட்லேருந்து வரதெல்லாம் முக்கால்வாசி 1.4 1.5 வோல்ட் 1 வோல்ட் அந்த மாதிரி தான், மில்லி வோல்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும் ஆடியோ போர்டில் இருந்து. ஆடியோ போர்டுனா ப்ளூடூத் போர்டு. அந்த ப்ளூடூத் போர்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆடியோ சிக்னல் வந்து சைன் வேவில் தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் சைன் வேவில் தான் எப்போவுமே ஆடியோ இருக்கும், ஏசியில் தான் இருக்கும். அதனால் ஏசி வோல்ட்டில் நம்ம ஆடியோ சிக்னல்ஸ் வரும். அது பார்த்திங்கன்னா 1.4 வோல்ட் அந்த மாதிரி இதெல்லாம் தான் வரும். 700 800 மில்லி வோல்ட் நம்ம கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து, ப்ளூடூத் போர்டில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதை பொறுத்து. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கெய்னர் யூஸ் பண்ணிங்கன்னா
1.5 வோல்ட் அப்படிங்கிறத நம்ம 4 வோல்ட் 3 வோல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரில் மாற்றி நம்ம எடுத்துக்க முடியும். ஆப் ஆம்ப் ஐசி அப்படிம்பாங்க. அந்த ஐசி தான் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ் டியூப்லாக இருக்கட்டும், சப் ஊஃபர் எல்லாத்துலேயுமே அதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பிடி போர்டு எடுத்தாலும் அதில் கெய்னர் இருக்கும். முதல்ல வந்து எந்த ஒரு பிடி போர்டு எடுத்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா ஆடியோ வந்து கெயின் பண்ணிவிட்டு பேஸ் டியூபில் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி பேஸ் டியூபிள் போயிட்டு அதுக்கப்புறம் கெயின் பண்ணுவாங்க, ஆடியோ வந்து கெயின் பண்ணுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். பாபு தேங்க்யூ சார். ஸ்ரீ பரமேஸ்வரி ஹார்வெஸ்டர் சுப்பிரமணி ப்ரோ, டிரான்ஸ்ஃபார்மர் ஆடியோ ஐசி பக்கத்தில் இருந்தால் ஹம்மிங் வருது. ப்ரோ கண்டிப்பாக ஹம்மிங் வரும் ப்ரோ. டிரான்ஸ்ஃபார்மரோடு ஒட்டி வச்சா கிரவுண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹம்மிங் வராது. ஏன் சீல்டு ஒயர் போட்டால் ஹம்மிங் வரதில்லை அப்படின்னா, அதில் ஆல்ரெடி கிரவுண்டு வந்து இன்புட் கொடுத்துருப்போம். அதில் ஏதாச்சும் லெஃப்ட் ரைட் சிக்னலில் ஏதோ ஒரு லீக்கேஜ் இருந்தாலும் அந்த கிரவுண்டு வந்து காப்பாற்றிடும். அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நம்ம எப்போவுமே டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்புட் 230 வோல்ட்டை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது, 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுதுன்னா அதுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பு இருக்காது. எல்லாம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக தான் நம்ம காயில் வந்து எடுத்துக்குது. அதனால் அது பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, சிக்னல் ஒயரை கொண்டு போனீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அதனால் சீல்டு ஒயர் போட்டால் எதாகாது. ஹவு டு அரெஸ்ட் வாய்ஸ் 10-inch சப்வூஃபர் ப்ளீஸ் டெல் மீ. சப்வூஃபரில் வாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுன்னா நம்ம ஹெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நீங்கள் லோ ஹெட்ஸில் வச்சிங்கன்னா, அதாவது குறிப்பிட்ட ஹெட்ஸில் வைக்கணும். அதிக ஹெட்ஸ் போயிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு போயிடும். இப்போ 200 ஹெட்ஸு 100 ஹெட்ஸுக்கு மேலே போனாலே வாய்ஸ் வந்துடும். அதனால் அந்த 80 to 90 ஹெட்ஸுக்குள்ளார அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணிக்கோங்க. 100 120 கிட்டெல்லாம் போகும்போதெல்லாம் வாய்ஸ் வந்துடும். ப்ரீசெட் இருந்துச்சுன்னா அதை மாற்றி பாருங்கள். முக்கால்வாசி ப்ரீசெட்டில் எல்லாமே கெயின் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த ஃபீட்பேக்கை பார்த்துக்கோங்க. சார் உங்கள் ஆடியோ எக்ஸ்பிளைன் வேறு லெவல். தேங்க்ஸ் ப்ரோ. டெக்னிக்கலாக சொல்லி தரீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. டிவிடி பிளேயரில் டைரெக்டாக சப்வூஃபர் கனெக்ட் பண்ணலாமா ப்ரோ? இவர் நிறைய கமெண்ட்டு இதே தான் கேட்டிருந்தார், ராமச்சந்திரன். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக சப்வூஃபரில் பண்ண முடியாது ப்ரோ. டிவிடியில் சப்வூஃபர் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிவிடியில் முக்கால்வாசி டிவிடி இப்போ வரதுலலாம் உள்ள ஆம்ப்ளிஃபையர் இன்புல்ட்டாக வச்சுருக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு அதுலேருந்து சப்வூஃபரில் யூஸ் பண்ண முடியாது. எப்போவுமே ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் இதில் டிவிடி பிளேயரில் ஆம்ப்ளிஃபையர் இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 10 வாட்ஸ் தான் வரும். ஏன்னா டிவிடி எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க ஆடியோ போர்டுக்கு. டிவிடி எஸ்எம்பிஎஸ்னால 20 வாட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். 12 வோல்ட் 1.5 ஆம்பியர் கூடி வராது, 2 ஆம்பியர் தான் வரும். 2 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் தான் வரும். 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் இல்லாட்டி 1.5 ஆம்பியர் தான் வரும் டிவிடி எஸ்எம்பிஎஸில். அதனால் அதிலெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும், சப்ளை போகாது. ஆப்டோ கப்ளர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கண்ட்ரோல் பண்ணிடுது எல்லாமே. மரான்ஸ் ஏவி ரிசீவர் ஹை அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டுக்கு ரிசீவர் ஒர்த்தா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. டிடிஎஸ் எடுத்துக்கலாம். டிடிஎஸ் இருக்கிறதுனால தான் அந்தளவுக்கு வருது. ஆனால் நீங்கள் டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் இதெல்லாம் கேட்கணுன்னா கண்டிப்பாக அந்த அக்வஸ்டிக் பேனல் எல்லாமே வச்சு தான் பண்ணணும். இல்லாட்டி கதவு ஜன்னல் எல்லாமே அதிரும். நார்மல் நீங்கள் 6 ஆர்டர் பாக்ஸ் போட்டாலே அந்த மாதிரி கண்டிப்பாக வரும், ஜன்னல் அதிர்றது எல்லாமே வரும். அதனால் மோஸ்ட்லி நிறைய சப்வூஃபரில் எல்லாமே 6 ஆர்டர் தான் போட்டிருப்பாங்க.
அதாவது ஹோம் தேட்டர் வீட்டிலேயே ஒரு 1 lakh 2 lakh பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பண்ணலாம். அப்படி அது இல்லாமல் தேட்டர் எஃபெக்ட் எடுத்துக்க முடியும். அது 20,000லேயே பண்ண முடியும். ஏவி ரிசீவர் இன்னொருத்தர் யாரோ போட்டிருந்தார், ஆடியோ இஎக்ஸ் அப்படின்ட்டு 18,000 அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதில் எப்படி ஆப்ஷன்லாம் தெரியல. நார்மல் டீகோடர் போர்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பேக் சைடில் 3 HDMI அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவுட்டாக இன்னான்னு தெரியல, இன்னா தான் இருக்கும். இன்னொன்று வந்து ஏஆர்சி, ஆடியோ இன்புட்டு அவுட்புட்டு ஒரே இதில் வரும். நம்ம HDMI 1 2 3 கொடுக்குற இன்புட்டு ஏஆர்சியில் அவுட்புட்டில் வரும். மகாராஜா பிடி போர்டில் அதிகமாக வர பேஸ்டிபிள் அதிகமாக வர என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் என்று சொல்லவும் நன்றி. ப்ரோ மகாராஜா பிடியில் எல்லாமே ரெசிஸ்டர் தான் ப்ரோ. நீங்கள் எந்த ஒரு பிடி போர்டு இருந்தாலும் அதில் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். பிடி எல்லாமே அதிகமாக எடுத்துக்க முடியும். பிடி போர்டில் நடுவில் இருக்க பிடி லைன் வரும். லெஃப்ட்டுக்கு ஒரு லைனு ரைட்டுக்கு ஒரு லைன் வரும். ட்ரிபிளுக்கும் அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு ஒரு லைனு ரைட்டுக்கு ஒரு லைன் வரும். அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க ரெசிஸ்டர் மாற்றி பாருங்கள். ட்ரிபிளில் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரே மாதிரி இது போட்டிருப்பாங்க, அதையும் மாற்றி பாருங்கள். முக்கால்வாசி பிடி போர்டு, அதாவது டிரான்சிஸ்டர் பிடியில் 2 சைடு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு கடைசி 3வது இதை மட்டும் மாற்றி பாருங்கள். 3வது பின்னில் இருக்க கெப்பாசிட்டர் மட்டும் மாற்றி பாருங்கள். மாஸ்ஃபெட் வெர்சஸ் எஸ்டிகே வெர்சஸ் டிரான்சிஸ்டர் வெர்சஸ் டிடிஏ சப்புக்கு எது பெஸ்ட்டு? அதாவது ஆடியோவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான இது இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏபி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அப்படின்னு எல்லாம் இருக்குது. நம்ம முக்கால்வாசி எல்லாமே 100க்கு 95% யூஸ் பண்ணுறதெல்லாம் கிளாஸ் ஏபியில் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு ஐசியாக இருக்கட்டும், டிரான்சிஸ்டர் ஃபெட்டி எல்லாமே கிளாஸ் ஏபியில் தான் இருக்கும். கிளாஸ் ஏ அப்படிங்கிறதுல முதல் டிரான்சிஸ்டர் விட்டுட்டு இருந்தாங்க. 2010லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. 3055 அந்த மாதிரி, 3075 அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாஸ்ஃபெட்டை விட எஸ்டிகே நல்லாயிருக்கும். கட் ஆயிடுச்சு. அதான் ப்ரோ, மாஸ்ஃபெட்டும் டிரான்சிஸ்டரும், அதாவது மாஸ்ஃபெட் அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரு, இதோட நார்மல் டிரான்சிஸ்டரு. அதனால் இந்த ரெண்டுமே டிரான்சிஸ்டர் தான் ப்ரோ. மாஸ்ஃபெட்டும் டிரான்சிஸ்டர் தான், நார்மல் டிரான்சிஸ்டரும் டிரான்சிஸ்டர் தான். அது ஃபெட்டு அதிக வோல்டேஜில் யூஸ் பண்ணுறது, டிரான்சிஸ்டர் கம்மி வோல்ட்டில் யூஸ் பண்ணுறது. எஸ்டிகே அப்படிங்கிறது ஐசி, நிறையா டிரான்சிஸ்டர் சேர்ந்தது நம்ம எஸ்டிகே அப்படிம்போம். டிடிஎம் அதே மாதிரி தான், அதுவும் ஐசி சேர்ந்தது தான். நிறையா டிரான்சிஸ்டர் அந்த ஐசிக்குள்ளார இருக்கும். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே தான். மாஸ்ஃபெட்டில் சவுண்ட் அதிகமாக எடுத்துக்க முடியும். எஸ்டிகேயில் லோ ஃப்ரீக்வன்சி சூப்பராக எடுக்கலாம். மாஸ்ஃபெட்டில் அப்படி எடுக்க முடியாது, டிரான்சிஸ்டரில் எடுக்க முடியாது, டிடிஏலையும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. எஸ்டிகே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு ப்ரோலாஜிக் சொல்லுங்கள். பெஸ்ட்டு ப்ரோலாஜிக்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு தான் ப்ரோ. அது நீங்கள் என்ன தான் வாங்கினாலும் எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தங்க ஆடியோ தெளிவாக வரணும் அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தங்க ஆடியோ ஓரளவுக்கு வந்தால் பரவாயில்ல, பேஸ் நல்லா வரணும், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்லேயே பேஸ் அதிகமாக வரணும், ட்ரிபிள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க சப்வூஃபரில் ஹார்டு பேஸ் அப்படிங்கிறாங்க, சாஃப்ட் பேஸுங்கிறாங்க. அதனால் நம்ம தான் போர்டை வாங்கி நம்ம டேஸ்ட்டுக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கணும். அவங்க ஹெச்டி வாய்ஸில் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும். பவர் சப்ளை கெப்பாசிட்டர் கால்குலேஷன் சொல்லுங்கள் ப்ரோ. பவர் சப்ளை கெப்பாசிட்டர்னால் அதுதான் ப்ரோ, நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா
ஒரு ஆம்பியருக்கு 1000 மில்லி 1000 மைக்ரோஃபேரட் சரிங்களா. மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது அந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜ் நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு கெப்பாசிட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் மைக்ரோஃபேரட்னு ஒன்று எழுதியிருக்கும், இன்னொன்று வோல்ட்டுன்னு எழுதியிருக்கும். அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ நாள் எவ்வளோ வோல்ட் அந்த கெப்பாசிட்டி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வோல்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சார்ஜ் அப்படிங்கிறது நார்மலாக தான். சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா 1000 மைக்ரோஃபேரட்னா அதில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு சார்ஜ் நிற்கும். 2000 மைக்ரோஃபேரட்னா 4 செகண்டுக்கு சார்ஜ் நிற்கும். 5000 மைக்ரோஃபேரட்னா 10 செகண்டுக்கு சார்ஜ் நிற்கும். அந்த மாதிரி தான் மைக்ரோஃபேரட் அதிகப்படுத்த சப்புலெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபேரட் அதிகப்படுத்த நல்லாயிருக்கும். ஹார்டு பஞ்ச் வந்தாலும் நல்லாயிருக்கும், அதாவது லாங் பேஸ் வந்தாலும் நல்லாயிருக்கும். கெப்பாசிட்டர் கால்குலேஷன் தானே கேட்டிருந்தீங்க. கெப்பாசிட்டர் கால்குலேஷன் அப்படிங்கிறது அதான் வோல்ட் அப்படிங்கிறது கெப்பாசிட்டரில் வோல்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த வோல்ட் வரைக்கும் தான் அந்த கெப்பாசிட்டினால் தாங்க முடியும் அப்படின்னு. கெப்பாசிட்டி எப்போவுமே டிசியில் ஒர்க் ஆகும், சீரிஸ் பண்ணிங்கன்னா ஏசியில் ஒர்க் ஆகும். டிசியில் ஒர்க் பண்ணும்போது கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஏசியில் ஸ்டோர் பண்ண முடியாது, அதாவது சீரீஸில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் இப்போ 25 வோல்ட் டிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரில் வோல்ட் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க, அது எல்லாமே டிசியில் தான் இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட் அப்படிங்கன்னா 12 வோல்ட் இன்ட்டு 1.414 அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பெருக்கிக்கோங்க. எத்தனை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரோ அத்தனை வோல்ட்டுக்கு இன்ட்டு ஆம்பியர் போட்டிங்கன்னா வாட்ஸ் வந்துடும். 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் 12 வோல்ட் ஏசி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் எப்போ ஏசியில் தான் ஒர்க் ஆகும். ஏசி 12 வோல்ட் ஏசி இன்ட்டு 1.414 போட்டிங்கன்னா டிசி வோல்ட்டாக வந்துடும். 12 வோல்ட் டிசியாக ரெசிஸ்டர் போட்டு ரெசிஸ்டர் போட்டு டயோடு போடுற வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 12 வோல்ட்லேயே தான் இருக்கும். டயோடு வந்து ஏசி டிசியாக மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டயோட்லேருந்து கெப்பாசிட்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். கெப்பாசிட்டரில் கொஞ்சம் சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறி வரும்போது நம்மளுக்கு பியூர் டிசியாக வரும், அதாவது எந்த ஒரு ரிப்பிள் சைனும் இல்லாமல் கரெக்டாக வரும், பியூர் டிசியாக வரும் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணும்போது. கெப்பாசிட்டி இண்டக்டர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கெப்பாசிட்டர் பேரலில் இண்டக்டர் சீரீஸில் போட்டிங்கன்னா தெளிவான வோல்ட் டிசி வோல்ட் எடுத்துக்க முடியும். 12 வோல்ட் ஏசி இன்ட்டு 1.414 போட்டிங்கன்னா 16.3 அந்த மாதிரி வரும். அந்த டிசி 16.3 வோல்ட்னால் அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம 220லேருந்து 240 மாறிட்டே இருக்கும் கரண்ட்டு, அதனால் அது பார்த்துக்கோங்க. 16.3 வோல்ட் டிசி வருதுன்னா நீங்கள் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம் அதிகமாக, அதாவது அதை விட டபுளாகவே போட்டுக்கலாம். 12 வோல்ட் வருதுன்னா 24 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். கெப்பாசிட்டரில் மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. நம்ம அதிகமாக லோடு எடுக்கும்போது நம்மளுக்கு தெளிவான பியூர் டிசி வரணும், எந்த ஒரு ரிப்பிளும் இல்லாமல். அதுக்காக நம்ம ஆம்ப் போர்டோ இல்லை ப்ரீ போர்டோ அதிகப்படுத்த கெப்பாசிட்டரோட வேல்யூவையும் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து ப்ரோ 2.1 ஆம்ப்ளிஃபையர் ஃபுல் செட் ருபீஸ் 10,500 சொல்கிறாங்க. அவங்கள அதாவது இப்போ 10,500 ரூபாய்க்கெல்லாம் 2.1 வருது அப்படிங்க. அதுதான் ப்ரோ, ஆடியோ போர்டு விலை அதிகமாக இருக்கும், அதிக வாட்ஸாக இருக்கும். அதாவது ஆடியோ போர்டு அதிக வாட்ஸ் ஆக அதோட ப்ரைஸும் அதிகமாகும். ஸ்பீக்கரு எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 10,500க்கு ஃபுல் செட்டு வரும் ப்ரோ கண்டிப்பாக.
நீங்கள் ஹெவியாக 2.1ல் எல்லாமே குமார் போர்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செட்டே 600 ஆறுக்குள்ளார வந்துடும், 6000க்குள்ளார வந்துடும். ஸ்பீக்கரு பாக்ஸு, ஸ்பீக்கரு, சப்வூஃபருக்கே வந்து 3000 கிட்ட செலவாயிரும். 2500லேருந்து 3000 10 இன்ச்சு சப்பு பாக்ஸு இதெல்லாம் சேர்த்தும்போது சப்புக்கே வந்து 2500 கிட்ட வந்துடும். மற்ற லெஃப்ட் ரைட்டு பாக்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக 2500 வந்துடும். ட்வீட்ரு அதெல்லாம் இருக்குது, ஒயரு இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 10,500க்கு கண்டிப்பாக இருக்குது. அவங்க சர்வீஸ் சார்ஜும் இருக்குது. உங்களுக்காக ஆம்ப்ளிஃபையர் பண்ணி தந்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக காசு கொடுக்கணும். அதோட காசு எல்லாம் சேர்த்தி தான் வரும். ப்ரோ டிவிடி யூஎஸ்பியில் 5.1 சாங்ஸ் ப்ளே ஆகலை. யூஎஸ்பியில் 5.1 சாங் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. 5.1னா நம்ம தான் எல்லாமே டவுன் மிக்ஸ் பண்ணணும். 5.1க்கு நம்ம ப்ரோலாஜிக்கு மாற்றணும். ஆடியோ ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவிலேருந்து ஆடியோவை தனியாக பிரித்தெடுத்து அந்த ஆடியோவை நம்ம 5.1 கன்வெர்ட் பண்ணி அந்த 5.1 வீடியோவோட மெர்ஜ் பண்ணி டிவிடியில் பார்க்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு நார்மல் வீடியோவை விஓபி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. விஓபி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ரோலாஜிக் உள்ள ஆம்ப்ளிஃபையரில் போட்டிங்கனாலே 5.1 கரெக்டாக வந்துடும். ரூம் சைஸ் 16x10 2.1 ஆர் 5.1 எது நல்லா இருக்கும் ப்ரோ? எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. 2.1 போட்டாலும் 5.1 போட்டாலும் நல்லாயிருக்கும். 2.1லேயே உங்களுக்கு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். 5.1 போடும்போது அந்த ஓரளவுக்கு ரியாலிட்டிக்காக கொண்டு வர முடியும். அதாவது சரவுண்டு பேக்ரவுண்ட் வாய்ஸு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சென்ட்ரி எதுக்குமே ஆகாது, அது நம்ம சொல்லவே தேவையில்லை. சென்டரை பற்றி நினைக்க வேண்டாம். சரவுண்டு சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அதனால் 5.1. வாட்ஸ் எவ்வளோ போடலாம்? அதாவது உங்கள் ரூம் சைஸ் ப்ரோ. அதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிலது தெரியாது, அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சில ஆடியோ டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. செட்ஸ் எல்லாம் கரெக்டாக. அது அதிகமாக பண்ணுறதில்ல. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆம்ப்ளிஃபையர் மட்டும் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா எஃபெக்டெல்லாம் ஒன்றும் வராது. வாங்கினவங்ககிட்டயே எல்லாமே வாங்கணும். ஆம்ப்ளிஃபையரும் வாங்கணும், அதே மாதிரி பிடி எல்லாமே வாங்கணும். ஸ்பீக்கர்லேருந்து ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எல்லாமே வாங்கணும். $24,024 5A டிரான்ஸ்ஃபார்மரில் 52001943 4 டிரான்சிஸ்டர் ஐசி ப்ளஸ் 7294 5 சேனல் போர்டுக்கு கொடுக்கலாமா ப்ரோ? போதுமா ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் அதிகமாக வாட்ஸ் உள்ள ஆடியோ போர்டு கம்மி வாட்ஸ் கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மர் கூட போட்டிங்கன்னா செட் ஆகாது. அதாவது நல்லா தெளிவாக சவுண்டு வச்சிங்கன்னா வாட்ஸ் ஒரு மாதிரி கிளாரிட்டி போகும். அதனால் 50 வாட்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால் கொடுக்க முடியுதுன்னா அந்த 50 வாட்ஸ் புரிகிற மாதிரி போர்டு செலக்ட் பண்ணுங்கள். எஸ்டிகே 4N4N போட்டிங்கன்னா 25 வாட்ஸ் போட்டிங்கன்னா 50,000. 50 வாட்ஸ் ஸ்பீக்கரில் எடுத்துக்கும். அந்த ஆடியோ போர்டு 50 வாட்ஸ் எடுத்துக்கும். அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரும் 50 வாட்ஸு கொடுக்க முடியும். டோட்டலாக அப்படி போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சவுண்டு என்ன தான் ஃபுல் சவுண்டு வச்சாலும் கிளாரிட்டி மாறாமல் கேட்க முடியும். ஐஆர்எஃப் 250 4FET 12 இன்ச் சப்பு பிராண்டு சொல்லுங்கள் ப்ரோ. ஐஆர்எஃப் 250லலாம் எனக்கு பிராண்டெல்லாம் எனக்கு தெரியறதில்ல ப்ரோ. குமார் அந்த மாதிரிலாம் பிராண்டெல்லாம் இல்லை ஐஆர்எஃப்பில். கேஎம்எஸ் போட்டு பாருங்கள், அவரு சூப்பராக இருந்துச்சு. நண்பர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணதில்லை.
குமார் போர்டில் எதுக்கு அண்ணா அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, அதில் என்ன இருக்குது ப்ரோ? குமார் போர்டு அப்படிங்கிறது வேறு எது இல்லை ப்ரோ, டிசைன் தான். அதாவது ஹோல்சேலாக நிறைய போர்டு வாங்கினீங்கன்னா எல்லோரும் ரேட் கம்மியாக பண்ணுவாங்க. ஒரு போர்டு 2 போர்டுன்னு வாங்கும்போது கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா அந்த பிசிபி டிசைனுக்கு காசு இருக்குது. ஒருத்தங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசைனுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அதனால் அதில் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ் கரெக்டாக வரும் ப்ரோ. குமாரில் எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி வாட்ஸ் வரும், எந்த ஒரு மீறலும் இருக்காது. பர்ஃபெக்டாக வாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். 52001943 கண்டிப்பாக 170 கிட்டலாம் வரும், சூப்பராக வரும். எந்த ஒரு ஆடியோ போர்டாக இருந்தாலும் 200 வாட்ஸ் கொடுக்க முடியும்னா 200 வாட்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சில KMS IRF 250 4 ஃபெட் போட்டிருக்கேன், 12 இன்ச் சப்பு பிராண்டு சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது அந்த ஹெட்ஸு கரெக்டாக மேட்ச் ஆகணும் ப்ரோ. அதாவது எல்லாமே ஃபெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டு பேஸுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும், டிரான்சிஸ்டர் ஃபெட்டெல்லாம். அதனால் நீங்கள் 90 விட JBLலாம் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். 90 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா BT போர்டு ஆல்ட்ரு பண்ணி பாருங்கள். BT போர்டு சாஃப்ட் பேஸ் கொண்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 90 ஸ்பீக்கருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும். மற்ற லோக்கல் பிராண்டும் போடலாம், நல்லாயிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணி விடப்படும். நன்றி அண்ணா, தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ளிப்ஸ் ஹோம் தேட்டரில் ரிமோட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, அதுக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணலாம்? கண்டிப்பாக எல்லா ஹோம் தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி ஐசி போயிடும். மெமரி ஐசி கரெக்டாக கிடைக்காது, அதாவது ப்ராசஸிங் ஐசி. அதனால் நீங்கள் எடுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக டிரான்சிஸ்டர்லேருந்து அந்த பயாசிங் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு லெஃப்ட் ரைட்டு இன்புட் சேனல் கரெக்டாக கண்டுபிடிச்சி அது போதும் ப்ரோ. நீங்கள் தனியாக நார்மல் பிடிலேயே ஒர்க் பண்ணலாம். ஆடியோ டெக்னீஷியன்ஸ் கிட்ட கொடுங்க, பண்ணி தருவாங்க, பர்ஃபெக்டாக பண்ணி. நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா டிரான்சிஸ்டர் பயாசிங் வோல்ட்டெல்லாம் கட் பண்ணணும், இல்லாட்டி ஆன் ஆகாது. எஸ்டிகே ஐசிக்கு எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கலாம் ப்ரோ? நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம், அதுக்கு தேவையானது மட்டும்தான் எடுத்துக்கும். வோல்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா போயிடும். ஒரு ஆடியோ போர்ட்னால 50 வாட்ஸ் எடுத்து தர முடியும். எஸ்டிகே ஐசியில் 4191 ஸ்டீரியோ 2 வருது, 50+50 டோட்டலாக 100 வாட்ஸு. 100 வாட்ஸ் கொடுக்கணுன்னா ஒன்றா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வோல்டேஜ்னால் அதை மேக்ஸிமம் வோல்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் 24 வோல்ட் இல்லை, என்கிட்ட 15 வோல்ட்டு தான் இருக்குது. 15 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் 15 வோல்ட் போட்டு ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 15 × 10 ஆம்பியர் போட்டிங்கன்னா 5 ஆம்பியர் போட்டிங்கனாலும் வந்துடும், 75 வாட்ஸ் கிட்ட வரும். ஒன்றா ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வோல்ட்டை வந்து குறிப்பிட்ட, அதாவது மென்ஷன் எஸ்டிகேனால 24 வோல்ட்டு தான். 4191க்கு 28 வரைக்கும் கொடுக்கலாம், 4231க்கு 30 கொடுக்கலாம், கரெக்டாக மேட்ச் ஆகும். 40 30 வந்து ஏசியில் சொன்னேன் நான், டிசியாக அதிகமாக வரும். எஸ்டிகே ஐசிக்கு நீங்கள் டிசியாக கொடுக்கணுன்னா 401க்கு டிசி கொடுக்கணுன்னா நீங்கள் 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம், 20 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணலாம். 34 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதனால் 34 வோல்ட்டு 4141 கொடுத்தா எதுவும் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட் வந்து குறைச்சிக்கோங்க.
அதுதான் பெஸ்ட்டு. ஆம்பியர் எவ்வளோ இருந்தாலும் அது தேவைக்கேற்ற மாதிரி லோடு தான் ஆம்பியரு. எவ்வளோ லோடு இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்பியர் இழுக்கும், பார்த்துக்கிங்க. அது அதாவது ஐசி எல்லாத்துக்குமே டைன்டி நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் இது சப்பு ப்ரீ போர்டு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நார்மலாக வேறு ஏதாச்சும் போர்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. லோ பாஸ் அதிகமாக எடுத்து கொடுக்குறது, ரொம்ப லோ சிக்னல் எடுத்து கொடுக்குறது டைன்டிக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஜேபிலையும் எடுத்து கொடுக்கும். ஆனால் 6 ஸ்டாருக்கெல்லாம் இது டைன்டி சூப்பராக மேட்ச் ஆகும். ஸ்பீக்கரோட ஊஃபரோட மேலே அந்த கோனு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்பீக்கர் பேப்பர் எப்படி இருக்குது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்க்குறக்கே ஒரு ரிச்சாக இருக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் யூஸ் பண்ணாமல் இருக்க ரிலே ஏதாவது டேமேஜ் ஆகுமா? ரிலேயில் டேமேஜ் ஆகாது ப்ரோ. அதாவது அந்த பயாசிங் வோல்ட் அதிகமாக டிரான்சிஸ்டர்லேருந்து அதிகமாக போயிடுச்சுன்னா ரிலே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிடிஎஸ் சாங் ப்ளே பண்ண என்ன வேணும் ப்ரோ? டிடிஎஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. டிடிஎஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல், அதாவது ட்ராக் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும். 6 ட்ராக் சவுண்டு வரும். அதனால் 6 ஸ்பீக்கர்லேயும் தனித்தனி சவுண்டு வரணும். சப்வூஃபர் அந்தந்த இடத்துல மட்டும்தான் அடிக்கும். வாய்ஸ் வரும்போதெல்லாம் அந்த பேஸ் இதெல்லாம் எதுவும் வராது. அதனால் டிடிஎஸ் சாங் ப்ளே பண்ணணுன்னா ஸ்மார்ட் டிவி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் அதுக்குன்னு அந்த ஏவி ரிசீவர் தான் வாங்கணும். வேறு எதுவுமே டிடிஎஸ் சப்போர்ட் ஆகாது. டிவிடி ப்ளூரே டிவிடி பிளேயர் வாங்கினீங்கன்னா டிடிஎஸ் சப்போர்ட் ஆகும். எப்படி இருந்தாலும் டிடிஎஸ் கேட்கணுன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். டிவியிலேருந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. டிவியில் டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. 5.1 எடுக்க முடியும். ப்ரோ சப்வூஃபர் ஸ்பீக்கரில் ஆர்எம்எஸ் வாட்ஸ் 420 வாட்ஸ்னால் அக்யூரேட்டாக 420 வாட்ஸ் கொடுக்கலாமா ப்ரோ? அதாவது 400 வாட்ஸு மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஆர்எம்எஸ், அதாவது சப்வூஃபரில் 400 வாட்ஸு ஆர்எம்எஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 600 வாட்ஸ் வரைக்கும் எந்த வித ஹெட்ஸும் மாறாமல் நம்ம எடுத்துக்க முடியும். நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதாவது ஆர்எம்எஸ் அந்த மென்ஷன் அது ஸ்பீக்கரில் எழுதியிருக்கிற ஆர்எம்எஸ்குள்ளார யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஹெட்ஸும் மாறாமல் தெளிவான சவுண்ட் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சவுண்டு வந்து டிஸ்டார்ஷன் ஆகும், கொஞ்சம் கரகரன்ட்டு அந்த வாட்ஸுக்கு அதிகமாக போகும்போது வந்துடும். 420 வாட்ஸுக்குலாம் போர்டே இல்லையே ப்ரோ. 200 வாட்ஸுக்கு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 200 வாட்ஸுக்கு தான் போர்டு இருக்குது. 400 வாட்ஸுனால் 6 டிரான்சிஸ்டரே வரும். 400 வாட்ஸில் தேவையில்லை ப்ரோ. 50 வாட்ஸ்லேயே பயங்கரமாக இங்கே பட்டாசு கலப்பிகிட்ருக்கு. பீக் வாட்ஸ் அப்படிங்கிறது அது சும்மா ஒரு பேருக்கு, அதாவது அந்த ஸ்பீக்கர் அது வரை அந்த அந்த சவுண்டு வரைக்கும், அதாவது 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ்னால் 1000 வாட்ஸ் ஸ்பீக் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த 1000 வாட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் தாங்கும். 400 வாட்ஸுக்கு மேலே ஆர்எம்எஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஹெட்ஸ் மாறும், சவுண்டு கிளாரிட்டியாக இருக்காது. $24,024 ப்ரோலாஜிக்கு 12,012 சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகுமா? டிசி வோல்ட் 12,012 சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகுமா? டிசி வோல்ட் 18 வோல்ட் வருது ப்ரோ. அதாவது மோஸ்ட்லி எல்லா போர்ட்லேயும் டிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும்.
டிசி 12 வோல்ட் அப்படின்னு ஏதோ ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிசி 12 வோல்ட் மட்டும்தான் கொடுக்கணும். வெறும் 12 அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா +12 -12லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி ப்ரீ போர்டில் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. 12 வோல்ட்டு தான் எக்ஸாக்டாக கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம். 24/0 12/0 சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ப்ரோ. ஆனால் நீங்கள் அதில் இருக்க இதை கட் பண்ணணும், ஜீனரையும் ரெசிஸ்டரையும் மாற்றணும். மோஸ்ட்லி 1.5 to 2K ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. 1.5K ரெசிஸ்டர் 2K ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் 1K ரெசிஸ்டர் போட்டுக்கோங்க. இல்லாட்டி 500 ஓம்குள்ளார் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜீனர் எடுத்து விட்ருங்க, ஜீனர் தேவையில்லை. 12/0 யூஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் பிடி போர்டு 9 வோல்ட்டு கொடுத்தாலே எடுக்கும் ப்ரோ. 9, 10, 11, 12, 13 எல்லா வோல்ட்லேயும் எடுக்கும். ஆனால் அந்த ஐசி வந்து போகாமல் இருக்கணும்னா 15 வோல்ட் டிசி மேலே போயிடுச்சுன்னா அந்த ஐசி போயிடும். ஏன்னா அது உள்ள எல்லாம் 3 to 4 இருக்கட்டும், TL084 இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 15 வோல்ட்டுக்கு மேலே டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். 15 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஐசி போயிருப்பாங்க. அதெல்லாம் டிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம், ஜீனர் யூஸ் பண்ணுறோம். பதினஞ்சு வோல்ட்டு தான் தாங்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். ஓம் கணக்கு போட்டு ஓம்ஸை வந்து நம்ம அளந்து ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். அதுக்கு தான் நம்ம ரெசிஸ்டரே இல்லாமல் டைரெக்டாக ப்ரீ போர்டுக்கு வந்து எல்லா ரெசிஸ்டர் ஜீனரையும் கொடுத்தீங்கன்னா தான் ஆபத்து. நீங்கள் எஸ்எம்பிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெசிஸ்டர் ஜீனரெல்லாம் கழட்டி விட்ருங்க. டைரெக்டாக 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ். 24 வோல்ட்னு எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நம்ம ஜீனர் தான் போடணும். நீங்கள் 11 வோல்ட் ஜீனர் போட்டுக்கலாம், 9 வோல்ட் போட்டுக்கலாம், 12 வோல்ட் போட்டுக்கலாம், எத்தனை வோல்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக சவுண்டு மாறும். 12 வோல்ட் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி 15 வோல்ட்டும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி 12 வோல்ட் போட்டிங்கன்னா ஐசி அதிகமாக போகாது. இப்போ அதிகமாக வரது எல்லாமே 15 வோல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. IRF 150 or 5200 which is best ப்ரோ? அதாவது ஐஆர்எஃப்னு பார்த்துட்டிங்கன்னா ஐஆர்எஃப்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை ப்ரோ. நம்ம அந்தளவுக்கெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. ஐஆர்எஃப்க்கெல்லாம் நீங்கள் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் போயிட்டு. ஐஆர்எஃப்லாம் அதிகமாக நம்ம இன்வெர்ட்டர் சைடில் யூஸ் பண்ணியிருப்போம், டிசி ஏசியாக மாற்றுறக்கு. அப்புறம் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பெரிய பெரிய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போட்டிருப்பாங்க, எல்லாம் ஒரே ரகத்தில் போட்டிருப்பாங்க ஐஆர்எஃப். அந்த ஐஆர்எஃப் தான் தூக்கிட்டு வந்து நம்ம இங்கே ஆடியோக்கு யூஸ் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ சிக்னலில், அதாவது சவுண்டு கம்மியாக வச்செல்லாம் கேட்டிங்கன்னா செட் ஆகாது. ஐஆர்எஃப்லாம் கரெக்டாக வாய்ஸ் பிரேக் ஆகும். கரெக்டாக எஸ்டிகேயில் கேட்டுட்டு ஐஆர்எஃப்பில் கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஐஆர்எஃப் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு டிஸ்டார்ஷனோடு தான் கேட்பீங்க, அதனால் பழக்கமாயிரும். கிளாஸ் டி போர்டும் அதுதான் ப்ரோ. கிளாஸ் டி போர்டும் நல்லா இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் அந்த லோ ஃப்ரீக்வன்சி, அந்த ஆம்ப்ளிடியூடு, ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் ஆம்ப்ளிடியூடு எல்லாமே மாறும் ப்ரோ. அந்த பீக் வேல்யூலாம் கண்டிப்பாக மாறும். அதன் பிரகாரத்தில் அதாவது ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் அந்த வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வோல்ட்டு, அதுவும் இல்லாமல் ஹீட் ஆகிறது, இது எல்லாமே கிளாஸ் ஏலெல்லாம் அதிகமாக ஹீட் ஆகும். கிளாஸ் ஏபி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. கிளாஸ் டியில் கம்மி ஹீட்டாக இருக்கும், கிளாஸ் டியில் ஹீட் ஆகாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு மாறும். எல்லாமே ஒரே விதத்துலேயே இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. சரவணா, ஹாய் ப்ரோ. கிளாஸ் டி நல்லாயிருக்கும் ப்ரோ. கிளாஸ் டியில் கரெக்டாக, கிளாஸ் டியில் மோஸ்ட்லி நீங்கள் ஒரே மாதிரி வோல்ட்டு தான் கொடுக்கணும். அதில் 24 வோல்ட்னா 24 வோல்ட்டு தான் கொடுக்கணும், 12 வோல்ட்னா 12 வோல்ட்டு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஏபி, கிளாஸ் ஏபிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் போட்டு ஃபுல்லாக பயங்கரமாக யூஸ் பண்ணலாம்.
ஐஆர்எஃப் டிரான்சிஸ்டர்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது ப்ரோ. கம்மி வால்யூமில் வச்சு மெலோடியாக எல்லாம் கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்காது. எல்லாம் கோயில் திருவிழா அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் வந்து ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இடத்துல அது யூஸ் ஆகும். ஆனால் நான் 5.1 ப்ரோலாஜிக் போர்டை 2.1 ஆம்புக்கு போட்டு இருக்கேன். போர்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? எதுவும் ஆகாது ப்ரோ. அது பாட்டுக்கு சிக்னல் பிரித்து கொடுத்துட்டே இருக்கும். 2.1 டூ சேனல் சிக்னல் கொடுத்தீங்கன்னா 5.1 அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதனால் எதுவும் ஆகாது. '90s மாடல் கேசட் டெக் ப்ளஸ் ப்ரீஆம்ப் ப்ளஸ் ஈக்குவலைசர் ப்ளஸ் ஸ்டீரியோ ஆம்ப் காம்போ சிஸ்டம் சவுண்டு குவாலிட்டி நவ் பாசிபிள். ப்ரோ அதெல்லாம் நம்மளுக்கு மோனோ தான் வரும் ப்ரோ. ஸ்டீரியோ வரணுன்னா அதெல்லாம் விசிஆரில் ஸ்டீரியோ வந்துட்டு இருந்துச்சு. இதில் ஸ்டீரியோ வருமானு எனக்கு தெரியல. நம்ம கேசட்டில் டேப் கேசட்லலாம் ஸ்டீரியோ வருமாங்கிறது மோனோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்டே மோனோவில் தான் இருக்கும். ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக நான் இன்னொரு 20 வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஹெட்ஸு இருந்தால் தான் எல்லாமே ஆடியோ அப்படிங்கிறது தெரியும். ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். அதனால தான் நான் இந்த 20 வீடியோ கிட்ட வந்து அதையவே சொல்லிகிட்டு இருந்திருப்பேன். ஒவ்வொரு வீடியோலாம் 40 நிமிஷம் கிட்டலாம் பேசியிருந்தேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம், ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு என்னோட எந்த ஒரு வீடியோ எடுத்துட்டாலும் கடைசியில் தான் நான் இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் சொல்லுவேன். முன்னாடியே சொல்ல மாட்டேன். எனக்கு வியூஸே வரலனாலும் பரவாயில்ல, என்னோடய பாலிசி எது தான். கடைசி நேரத்தில் மட்டும்தான் ஒரு வீடியோ வர கடைசி 50% வீடியோவில் மட்டும்தான் நான் முக்கியமானது சொல்லுவேன். ப்ளூரே பிளேயரில் எம்கேவி ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுமா ப்ரோ? கண்டிப்பாக ஆகும் ப்ரோ. ப்ளூரேயில் இல்லாத ஆப்ஷனே இல்லை, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. எம்கேவி எல்லா போர்ட்லேயும் சப்போர்ட் ஆகும் ப்ரோ. நீங்கள் நார்மல் ஸ்டீரியோ வீடியோ போர்டு இருக்குல்ல, சாம்கான் போர்டு, அந்த போர்டு, எந்த ஒரு போர்டு, வயர் போர்டு, எந்த போர்டில் பார்த்தாலும் எம்கேவி சப்போர்ட் ஆகும். சூப்பராக சப்போர்ட் ஆகும். ஹெச்டி வீடியோ சூப்பராக எடுக்கும். நம்மளுக்கு என்னென்னா அந்த ப்ளூடூத் சிம்பிள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ வர வீடியோ போர்டிலலாம். அதனால் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு அந்த ப்ளூடூத் சிம்பிள் இல்லாமல் வரணும். ப்ளூடூத்தே இல்லைனாலும் பரவாயில்ல. நான் அப்படி தான் நிறையா பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நானும் என்னோடய ஆம்ப்பு, நான் எனக்குன்னு செஞ்ச ஆம்பில் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத் இருக்குது அது என்னோடதில். .1 ஆம்பில் ஒரு சேனலுக்கு வாட்ஸு கண்டுபிடிக்கிறது எப்படி ப்ரோ? வாட்ஸு கண்டுபிடிக்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு அம்மீட்ரு வேணும், வோல்ட் மீட்ரு வேணும். நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஸ்பீக்கரில் அப்படியே எடுத்து ஸ்பீக்கரில் அவுட்புட் வந்து ஏசியில் தானே வருது அப்படின்னு மல்டிமீட்ரு தூக்கிட்டு வந்து வச்சிட்றாங்க. அப்படி வைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு பார்த்திங்கன்னா 220லேருந்து 240க்குள்ளார வரும். நம்ம எனர்ஜி மீட்ரு வீட்டில் மீட்ரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த மீட்ரு பாக்ஸு 20 ஆம்பியரு, 35 ஆம்பியரு, 40 ஆம்பியர் அப்படின்னுலாம் இருக்கும். நம்ம பொதுவாக எல்லாத்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா 20 ஆம்பியர் தான் இருக்கும். ஏசி இருக்க வீட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா 40 ஆம்பியர் இருக்கும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 24 வோல்ட்டாக இருக்கட்டும், 12 வோல்ட்டாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 20 ஆம்பியர் வருது, 15 ஆம்பியருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 10 ஆம்பியருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணும்போது வோல்ட்டு குறையும், ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மெயின் கரண்ட்டு வீட்டுக்கு வர கரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர்னால் 20 ஆம்பியர் தான் கொடுக்க முடியும் அந்த எனர்ஜி மீட்டர்லேருந்து. ஆனால் வோல்ட் அதிகம். ஒன்றா வோல்ட் அதிகமாக இருக்கணும், ஒன்றா ஆம்பியர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? வோல்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆம்பியர் கம்மியாக இருக்கும், வோல்ட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல ஆம்பியர் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வர கரண்ட்டு வோல்ட் அதிகமாக இருக்குது, ஆம்பியர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஆம்பியர் அதிகமாக இருக்கும். வோல்டேஜையும் ஆம்பியரும் பெருக்குனீங்கன்னா இப்போது 220 வோல்ட்டு இன்ட்டு 230 வோல்ட் இன்ட்டு வீட்டுக்கு வர கரண்ட்டு, அதாவது வீட்டுக்கு வர வோல்ட்டு இன்ட்டு ஆம்பியர். ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்ட்டு,
வோல்ட்டையும் கரண்ட்டையும் பெருக்குனீங்கன்னா வாட்ஸ் வரும். வீட்டுக்கு வருது 230 இன்ட்டு வீட்டுக்கு வர வீட்டில் அந்த எனர்ஜி மீட்ரு தாங்கிறது பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர். 230 இன்ட்டு 20, 230யும் 20யும் பெருக்குனீங்கன்னா 4700 வாட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த 4700 வாட்ஸ் வந்து அந்த எனர்ஜி வீட்டுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு ஏசி அப்படின்னு எடுத்துட்டாலே 1500 வாட்ஸ் கிட்ட போயிடும். அப்போ 2 ஏசி போட்டாலே 3000 வாட்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஆம்ப்ளிஃபையர்லாம் நம்ம செய்கிறோம், அதோட வாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க ஒரு டியூப் லைட்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே இருக்கும் 20 வாட்ஸு, 40 வாட்ஸு, 30 வாட்ஸ் நல்லா இருக்குது. அது மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணுற ஆம்ப்ளிஃபையரில் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ் எடுத்துக்கும். பொதுவாக 24 இன்ட்டு 5 ஆம்பியர் அப்படிங்கும்போது அந்த ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது 24 வோல்ட் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது அந்த ஆம்ப்ளிஃபையரு நம்ம வீட்டுக்கு வர கரண்ட், அதாவது வீட்டுக்கு வர வோல்ட்டு 230 வோல்ட் 30 ஆம்பியர் பெருக்குனீங்கன்னா வாட்ஸ் வரும். 4700 வாட்ஸு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபியூஸ் போயிடும் வீட்டில். அப்படி பண்ணும்போது அதில் வந்து ஒரு டியூப் லைட் வர கணக்கு தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்குது. 24 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 120 கிட்டே என்னமோ வரும். அந்த வாட்ஸு கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டு வீட்டுக்கு வர கரண்ட்டோட ஒப்பிடும்போது 40 ஒரு பல்புக்குரிய வாட்ஸ் தான் இழுத்துக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆம்பியருக்கு அம்மீட்ரு வேணும், வோல்ட்டுக்கு வோல்ட் மீட்ரு வேணும். அதனால் நம்ம மல்டிமீட்டரில் நீங்கள் டைரெக்டாக ஸ்பீக்கரில் அளந்து பார்க்கக்கூடாது. ஸ்பீக்கர்லேயும் ஏசி வோல்ட்டு தானே வருது அப்படின்னு மல்டிமீட்டரில் ஏசி மோடு வச்சு கொடுத்தீங்கன்னா அதிக ஆம்பியர் வரும் செகண்ட்ரியில். அதனால் அதிகமாக மல்டிமீட்டர்னால் 10 ஆம்பியர் தான் ரீட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ரீட் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு வெறும் 20 ஆம்பியர் தான். அதனால் மல்டிமீட்டரில் போட்டிங்கன்னா 10 ஆம்பியர் லோடு வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர் கிட்டலாம் வரும் ஏசியாக கன்வெர்ட் பண்ணும்போது. அதனால் அப்படி போட்டிங்கன்னா மல்டிமீட்ரு போயிடும். அம்மீட்ரு வச்சு பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. 20 ஆம்பியர் 30 ஆம்பியர் தாங்குகிற அம்மீட்ரு வாங்கி பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து வேறு தினேஷ் போர்டு நல்லா இருக்குமா? இப்போ தினேஷ் போர்டெலாம் பார்க்க முடியறதில்ல ப்ரோ, அதிகமாக எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கிரியேட்டிவ் ப்ரோலாஜிக் போர்டு இருக்குது, அதில் சரவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் சப்வூஃபர் சென்டர் வாய்ஸில் வருது ப்ரோ. சப் அண்ட் சென்டர் வால்யூம் டோன்ட் இன்க்ரீஸ், வாட்டர் ரீசன் ப்ரோ. கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சரவுண்ட் வர கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். வேறு ஐசி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஐசியில் தான் ஃபால்ட்டாக இருக்கும். இல்லாட்டி கெப்பாசிட்டியில் எல்லா கெப்பாசிட்டியும் மாற்றி பாருங்கள். திடீர்னு வோல்ட் அதிகமாக வந்து கெப்பாசிட்டி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் 25 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஐஆர்எஃப் வெட்டு நல்லா இருக்கும் ப்ரோ, ஆனால் சவுண்ட் அதிகமாக வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். எஸ்டிகே விட தாண்டிடும். எஸ்டிகே விட ஐஆர்எஃப் நல்லா இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வால்யூம் வச்சு கேட்கும்போது. (24/024) டிரான்ஸ்ஃபார்மரில் டிசியாக வரும்போது 32 வோல்ட் டிசி வருது. அப்போ 24/024 சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போர்டில் கொடுக்கலாம் ப்ரோ. பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெசிஸ்ட் மாற்றிக்கோங்க, எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதாவது இன்புட்டில் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் உள்ள ரெசிஸ்டர் இருக்கும், ரெசிஸ்டரு டயோடு இருக்கும், ஜீனர் டயோடு இருக்கும். ரெசிஸ்டர் பக்கத்தில் ஒரு ஜீனர் டயோடு இருக்கும், அதே மாதிரி இன்னொரு ரெசிஸ்டர் பக்கத்தில் ஜீனர் டயோடு இருக்கும். ரெசிஸ்டரை மட்டும் மாற்றி பாருங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நாளை
இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி. கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட சார்ஜ் இல்லை சுத்தமாக. ஃபுல் பிரைட்னஸில் வச்சு பார்த்துட்ருக்கேன். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.